So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு இந்த இயர் 3 டிஃபரெண்ட் டாபிக் இருக்கு. என்னென்ன ஞாபகம் இருக்கா? எஸ், மீன், மீடியன், மோட். What is the difference between mean, median and mode? Okay, it may be average. Okay, fine. Middle value. It's okay. Most frequent value. மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? Let's say 21, 40, 21, 20, 15, 21, 28, 7. Okay. These are 10 values. Correct. இதுக்கு மீன் என்ன, மீடியன் என்ன, மோட் என்னன்னு சொல்லுங்க. மோட் 21 because most frequent அதான் வருது. Okay, fine. Median 20.5. Median 20.5. எப்படி? Because even number of values. Before you are going to calculate median. எப்படி? It's okay, but ஆனா நீங்க சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ண கூடாது. மீடியன் ஃபர்ஸ்ட் நீங்க அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுதணும். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு கால்குலேட். எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நோட் 20, ஓகே 15, 20, 21, 21, 21 3 times இருக்கு. 22, 28, 40, ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கு. 21, 21, 21, 21. ஓகே சரி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுல இப்போ சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே ஸோ 50 டர்ம் it's a middle. Correct. அப்போ மிடில் வேல்யூ 21. ஸோ மீடியன் இஸ் 21. மீன் ஆட் பண்ணி by 9. ஓகேவா? ஸோ 23.2. திஸ் இஸ் அவர் ஆவரேஜ். கரெக்டா? புரியுதுல்ல? மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் இருக்கு. சோ இப்போ கான்செப்ட் அது டைப்ஸ் இருக்கு. மீன்ல வந்து there are 3 டைப்ஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைப்? சோ டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ற மெத்தட் டைரக்ட் மெத்தட் சொல்றாங்க. எஸ். ஓகே. சோ அப்புறம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அசெண்ட் மீன் மெத்தட். assumed mean method. அதுக்கப்புறம் AMN சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் டிவியேஷன். புரியுதா? இந்த மெத்தட்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். சோ டைரக்ட் மெத்தட், டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பரோ அதால டிவைட் பண்ணிடுவீங்க. assumed mean மெத்தட்னா ஒரு மீன் வேல்யூ அசூம் பண்ணிப்பீங்க. ஒரு வேல்யூ அசூம் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஆட் பண்ணிப்பீங்க. 125, 150, 200, 75, 0, 50, 50, 100, 150, 200, 250.
கரெக்டா? இப்ப ஒரு 5 டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க வந்து 1 2 3 வச்சுக்கோங்க. 4 5 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றது கஷ்டமா இருக்கு எனக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா இதுல மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் ஓகேவா, இது மிடில் வேல்யூ, இது வந்து ஆவரேஜ். So mean வந்து there are three methods: direct method, assumed mean method and step deviation method. So direct methodல டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை டேர்ம் இருக்கோ அதால டிவைட் பண்ணுவீங்க. assumed mean methodல ஒரு ஆவரேஜ் வேல்யூ, லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 100 150 200 250 ஓகேவா. இதை எதால மல்டிபிள் பண்ணணும்னா 1 சொல்லுங்க நம்பர்ஸ் வந்து இருக்கு. இப்போ assumed mean method என்னன்னு சொல்ல போறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இவ்வளவு பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ண முடியாது. சோ இதோட மிடில் டேர்ம் என்ன 150 ஆஃப். சோ 150 என்ன பண்ணலாம், நோ, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, 50 மைனஸ் 150 என்ன வரும், மைனஸ் 100. 150 100 மைனஸ் 150 minus 50. 150 minus 150 0. 200 minus 150 50. Then 250 minus 150 100. இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது குட்டி டேமா இருக்குல்ல. இப்போ இதை டைரக்டா மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி ரொம்ப குட்டியா இருக்கும். இப்போ இங்க நீங்க மைனஸ் பண்றீங்க இந்த 50 அப்படின்னா 150 மைனஸ் பண்றீங்க அப்படின்னா கடைசியில என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சர்ல பிளஸ் 150 ஆட் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. நான் ஃபார்முலா பேஸ்ல சொல்லும் போது இன்னும் கிளியரா சொல்றேன், பட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, மீனிங்காக தான் இது. சரி, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா இன்னுமா எனக்கு கஷ்டமா இருக்கு, இன்னும் பெரிய பெரிய டேர்மா இருக்கு அப்படின்னும் போது இந்த சப்ராக்ஷன் கூட நான் டிவைடும் பண்ணுவேன். டிவைட் பை எவ்வளவு அந்த வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு அதான் டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணும், ஃபைனலும் ஐ எம் கோயிங் டு மல்டிபிள். இங்க வந்து நான் டிவைட் பண்றேன்னா அங்க ஆட் பண்றேன், இங்க சப்ராக்ட் பண்றேன்னா அங்க ஆட் பண்ணணும். இதான் டேர்ம். ஓகேவா. சோ இப்போ நம்ம மீன் பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சம் 3 மெத்தட்ல பார்த்துடலாம். ஓகேவா. ஆமா, குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா மோஸ்ட்லி உங்களுக்கு குரூப் டேட்டாவா தான் கொடுப்பாங்க. அன்குரூப் வந்து லாஸ்ட் இயரே முடிஞ்சிருச்சு, அதனால அன்குரூப் அதிகமா. குரூப் டேட்டானா வந்து 0ல இருந்து 100க்குள்ள, 100ல இருந்து 200க்குள்ள, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு, 5 10 7 இந்த மாதிரி பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள எவ்வளவு இருக்கு, எத்தனை வாட்டி 0ல இருந்து 100க்குள்ள நம்பர்ஸ் வந்திருக்கு, 5 டைம்ஸ் வந்திருக்கு எனக்கு அப்படின்னா அந்த மாதிரி பண்றது குரூப்னு சொல்லுவாங்க. அன்குரூப்னா 10 5 7 100 150 இந்த மாதிரி நம்பர்ஸாவே இருக்கும். அதுதான், அதாவது உங்களுக்கு 2 டைப் இருக்கு டேட்டாலயே. குரூப் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு, அன்குரூப்னு ஒண்ணு இருக்கு. குரூப்னா சரி நான் வச்சுக்குவேன் 1 7 6 8 9 7 10 10 15 10 7 6 20 17 25 23 4 5 6 7 8 31 9. ஓகேவா. சோ நான் இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா. இது இப்படியே இருக்கும்போது இது என்னன்னு சொல்றீங்கன்னா அன்குரூப்டு டேட்டான்னு சொல்றீங்க. குரூப் பண்ணாம அப்படியே இருக்கு, ரைட்டா. இதை குரூப் டேட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 0ல இருந்து 5க்குள்ள எவ்வளவு இருக்கு, 5ல இருந்து 10க்குள்ள எத்தனை இருக்கு, 10ல இருந்து 15 15ல இருந்து 20 ஓகேவா, 20க்கு அப்புறம் 20ல இருந்து 25 இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுவீங்கல்ல, அதுதான் குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. 0ல இருந்து 5க்குள்ள எத்தனை இருக்கு, ஒண்ணுமே இல்ல, சோ 0. 5ல இருந்து 10 10 மட்டும் தான் இருக்கும். இல்ல 10 கவுண்ட் பண்ணுமா கூடாதா,
உங்க ஃப்ரெண்ட்ஸா இன்க்ளூசிவ்னா ஆட் பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவ்னா ஆட் பண்ணக்கூடாது. சரி ஓகே, 1 2 3 4 சாரி, இங்க வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துக்கிறேன் 3 4 ஓகேவா. 10 and 15 னா 10 and 15 னா 1 2 ஓகேவா, 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 15 ல இருந்து 20 னா 1 2 ஓகேவா. 20 ல இருந்து 25 னா இது ஒண்ணு மட்டும். கரெக்டா? இப்படிதான் குரூப் பண்ணும். குரூப் டேட்டானா இதான். உங்களுக்கு குரூப்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க ஓகேவா. ஃபார் ஷூர் குரூப்பிங்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஏன்னா உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், என்னன்னா வந்து டேட்டாவை கொடுத்துருவாங்க. அன்குரூப் டேட்டா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. ஒன் வேர்ட்ஸ்ல என்ன கேட்கலாம், பட் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எது கேட்பாங்கன்னா குரூப் டேட்டா தான் கேட்பாங்க, குரூப் டேட்டாவை தான் கொடுப்பாங்க ஓகேவா. அதுக்கு ரெடியா இருங்க. சோ நான் இப்போ ஒரு சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. புக் இல்ல ஒரு சம் மட்டும். சம் போடணுமான்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்க ஆன்சர் டைரக்டா கூட சொல்லலாம். சோ நான் ஒரே ஒரு சம் எடுத்துக்கிறேன். நான் 3 மெத்தட்லயும் எப்படி சால்வ் பண்ணணும்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. சோ இதான ஒரு சம். class interval, number of students. So 10 to 25, 25 ல இருந்து 40, 40 ல இருந்து 55, 55 ல இருந்து 70, 70 ல இருந்து 85, 85 ல இருந்து 100 ஓகேவா. So values 2 3 5 6 6 6. புரியுதா? புரியுதா? சோ நான் இல்ல ஒரு சில டேர்ம்ஸ் கேக்குறேன், அது கரெக்டா சொல்லுங்க. கிளாஸ் இன்டர்வல்னா என்ன? சோ கிளாஸ் இன்டர்வல் எப்படி கால்குலேட் பண்ணலாம், கிளாஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கிளாஸ் இன்டர்வல் எப்படி, கிளாஸ் மார்க் எப்படி? கிளாஸ் மார்க்னா ரெண்டு ஆட் பண்ணி upper limit plus lower limit divided by 2. So upper limit plus lower limit divided by 2 இதான் உங்களோட கிளாஸ் மார்க்னு சொல்லுவாங்க. ஒன் வேர்ட்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. upper limit plus இது upper limit ஓகேவா, இது lower limit. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா that's your class mark. So 25 plus 10 35, 35 by 2 17.5 இதான் உங்களோட கிளாஸ் மார்க். ரைட்டா? புரியுதா? சோ சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல. புரியலன்னா கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட், டைரக்ட் மெத்தட் எடுத்துக்கலாமா? So now I'm going to find using direct method. Find the mean. இதான் கொஸ்டின். Find mean. நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன், டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். சோ டைரக்ட் மெத்தடுக்கு எப்படி எழுதணும்னா எப்பவுமே வெர்டிகலா எழுதிக்கோங்க கொடுக்குற வேல்யூவை. சோ இது கிளாஸ், ரைட்டா? இது என்ன, ஃப்ரீக்வன்சி. இதை நான் மாத்த போறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரீக்வன்சி. சோ என்னென்ன வேல்யூ, 10 to 25, 25 to 40, 40 to 55,
55 to 70, 70 to 85, 85 to 100. கரெக்டா? நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் தான் சால்வ் பண்ண போறேன். சோ ஃப்ரீக்வென்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 3 5 6 6 6. கரெக்டா? சோ கொடுத்திருக்க டேபிள்ல அப்படியே வெர்டிகலா எழுதிருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. நமக்கு டைரக்ட் மெத்தட்னா என்ன ஃபார்முலானா sum of fx divided by sum of f. இது f ன்றது தான் உங்களோட ஃப்ரீக்வென்சி, x ன்றது தான் உங்களோட கிளாஸ். ஓகேவா? இதோட மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இது x ன்னு வெச்சுக்கோங்க. சோ x ல என்ன? கிளாஸ் மார்க். என்ன பண்ணனும்? ரெண்டு ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். 17.5 கிளாஸ் மார்க் சொன்னேன்ல. 35/2 17.5. இதுக்கு இதோட மெயின் வேல்யூ அவ்வளவுதான். 32.5. அப்புறம் 47.5. அதுக்கப்புறம் 52.5. அதுக்கப்புறம் 77.5. இது 82.5. சாரி 92.5. கரெக்டா? டவுட் இருக்கா இதுல? சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி அந்த வேல்யூஸை இங்க போட்டுறீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் என்னது? x into f. x ஐயும் f ஐயும் மல்டிபிள் பண்றீங்க. x ஐயும் f ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 35 3 times. 97.5 4 times. Actually இது 5 or 7 ஆ? 7 தான் கொடுத்திருக்காங்க. 7 times சொல்லுங்க. 332.5. அடுத்து 465 550. ஓகேவா? சரி, ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? சோ சம்மேஷன்னா சம் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இதான் சம்மேஷன் f. கரெக்டா? f ஓட எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ. எஸ் 30. சம்மேஷன் ஆஃப் xf இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இருக்குல்ல? ஓகேவா? கிளியரா? நீங்க ஆட் பண்ண சொல்ல மாட்டேன்றீங்க, அதனால நான் டைரக்டா இல்ல இல்ல. சோ அவ்வளவுதான். அப்ப ஃபார்முலா இதுதான். சோ மீனை x பார்னு வெச்சுக்கலாம். x bar equal to summation of xi f into x என்ன வரும்? 1860 530 summation f 30. 0 0 cancel. 1 6 3s are 18. அப்புறம் 2 3s are 6. கரெக்டா? சோ அப்ப மீன் என்ன? 62. புரியுதா? புரியுதா? ஷூரா? டவுட் இருக்கா இதுல? சரி, செகண்ட் மெத்தட் என்ன? assume the mean method. So right, ஆமா ஈஸி தான். சோ புரியுது இல்ல? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் சம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சம் தருவேன், அந்த சம்ம முடிக்கணும். ஓகேவா? அதனால 3 மெத்தட்ல இது ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாம்ல? சரி, நெக்ஸ்ட் வேற ஒன்றும் பண்ண போறது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதே தான் கண்டுபிடிக்க போறேன். கூட வந்து இங்க பிளஸ் டி அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? டிவியேஷன் ஏதோ ஒரு டேர்ம். சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாமே கன்வென்ஷன்ல எக்ஸோட வேல்யூ
எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு டேர்மை காமனா என்ன பண்ண போறேன், சப்ட்ராக்ட் பண்ண போறேன் இந்த டேபிள் வேணா. சோ நான் இதுக்கப்புறம் கண்டினியூவா இப்படி ஒண்ணு போட்டுக்கிறேன். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டி. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் டி. இல்ல மிடில் வேல்யூ என்ன, 1 2 3 4 5 6. சோ நான் என்ன எடுத்துக்கலாம், இங்க ஏதாச்சும் ஒரு டேர்மால சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 52.5 ல இருந்து 17.5 போச்சுன்னா நான் டி வந்து இங்க 52.5 எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று மிடில் இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 வரும், மைனஸ்ல வரும். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக ரவுண்ட் வேல்யூ கூட எடுத்துக்கலாம். சொல்லுங்க என்ன வரும். அப்புறம் ஓகே, கண்டினியூவா வரணும்னு இல்ல, ஏன்னா இது மிடில் இல்ல. ரைட்டா, 1 2 3 4 4th டேர்ம்ல 52.5 தானே. ஆமா 40 கரெக்டா. சோ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும். ஆனா எனக்கு தேவையில்ல ஆக்சுவலி. சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா இது டி வச்சுக்கோங்க. சோ சமேஷன் எஃப் இன்டு டி கால்குலேட் பண்ண போறேன். அதாவது இந்த வேல்யூவையும் இதையும் மல்டிபிள் பண்ணி. சோ என்ன வரும், -70 -60 -35 0 150 240 இல்ல 6. கரெக்டா. சோ அவ்வளவுதான். இதை ஆட் பண்ணி சொல்லுங்க என்ன வரும். இதுதான் சமேஷன் எஃப் இன்டு டி. ஷூரா. சோ 295 இதான் இவர் சொன்ன டேர்ம். ரைட்டா, டவுட் இருக்கா. அவ்வளவுதான். எனக்கு என்ன ஃபார்முலா, இங்க எஃப் எக்ஸுக்கு பதில் நான் எஃப் டின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் சொன்னேன். சோ இங்க என்ன டிஃபரன்ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். சோ சொல்லுங்க, எஃப்டியோட வேல்யூ 295/30 பிளஸ் 52.5. சோ சொல்லுங்க, கேன்சல் பண்ணா என்ன வரும். 69 59 மிஸ். ஓகே 59 இங்க 6 ஆ. அப்புறம் கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள்ல தானே பண்ணீங்க இப்போ. சரி 3 டேபிள் 9.5 பிளஸ் இது எவ்வளோ 52.5 என்ன வரும். புரியுதா, ரெண்டு மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா, டவுட் இருக்கா. அது ஏன் பண்ணீங்க, ஏன் சிம்பிளிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டிஃபிகல்ட்டியை கண்ட்ரோல் பண்றீங்க அவ்வளவுதான். அதுல நிறைய எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும்ல. இல்ல ஒரு வேல்யூவால சப்ட்ராக்ட் பண்ணிட்டா குட்டி குட்டி நம்பர் ஆயிடுச்சுல்ல. இப்போ ஈஸியா இதை மல்டிபிள் பண்ணலாம்ல. பாயிண்ட்ல எல்லாம் மல்டிபிள் பண்றது கஷ்டம் தானே. அதுக்கு டைரக்டா இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு டேர்மே குட்டி டேர்ம். ஓகேவா, அதுல எவ்வளவு டேர்ம் பார்த்தீங்க, 1860 வந்துச்சு இல்ல, 285 தான் வந்துச்சு. சோ வேல்யூவை குட்டி ஆக்குறதுக்காக இன்னமும் குட்டி ஆகலாம் மூணாவது மெத்தட்ல. ஆமா, ஆன்சர்ஸ் ஆர் சேம். ஆமா, ரைட்டா. நெக்ஸ்ட் போடலாமா. சோ இது அசிம்ப்டபிள் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் மெத்தட் என்ன போறோம், ஸ்டெப் டிவிஷன்ல இதோட அடிஷனலா ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். ஓகேவா, ஒரே ஒரு ஸ்டெப் அடிஷனலா நம்ம பண்ண போறோம்.
ஸோ இங்க நான் FU வச்சுக்கிறேன் டிவைட் பை அதே மாதிரி சமேஷன் F தான். இதுக்கப்புறம் இதோட நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேல்யூவை மல்டிபிள் பண்ண போறேன், அதான் என்னோட U வேல்யூ. தென் ஐ எம் கோயிங் டு ஆட் மை D வேல்யூ. அப்ப என்ன பண்ணும், ஒரு சப்ட்ராக்ஷன் ஒரு டிவிஷன் இருக்கீங்க, இது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். U போட்டிருக்காங்க, என்ன ஹெச்என் யூஸ் பண்ணணும்னா ஹெச்என் யூஸ் பண்ணிக்கோங்க, வாட்டவர் உங்க இஷ்டம். ஸோ இது பிளஸ் என்ன பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த ஸ்டெப் வரையும் சேம் அதே தான் வரப்போகுது, எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை. நான் இந்த ஸ்டெப்ல மட்டும் அடிஷனலா நான் என்ன பண்ணும், ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணும். இருக்க வேல்யூ எல்லாமே எதால டிவைட் ஆகும் பாருங்க, இல்ல இதோட டிஃபரன்ஸ் ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஹெச்சோட வேல்யூ என்ன? ஸோ இதை வந்து நான் லெட்ஸ் சே இதை வந்து நான் D ன்னு வச்சுக்கவா. அப்போ D by U equal to D by H. சொல்லுங்க. இது டிஃபரன்ஸ் எவ்வளோ? நீங்க ஹெச்ஆல தான் டிவைட் பண்ணணும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ டேர்மால் டிவைட் பண்ணிட்டு அந்த டேர்ம் அங்க மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு 5னாலும் ஓகே தான். சொல்லுங்க எந்த டேர்மால பண்ணலாம்? ஷூரா? 15 டிவைட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே ஃபைன், நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம 5 டிவைட் பண்ணலாமா? 10 கூட பண்ணலாம். ஓகே வேணாம், 5 பண்ணிக்கலாம். எத்தனை? 7 டைம், இது 4 டைம், இது 1 டைம், இது 0, இது 5 டைம், இது 8. ரைட்டா? நான் என்ன பண்ணிருக்கேன், 5 டிவைட் பண்ணிருக்கேன். அங்க என்ன பண்ணும், அப்போ நீங்க 5 டிவைட் பண்றீங்கன்னா அங்க 5 மல்டிபிள் பண்ணணும். இங்க டிவைட் பண்ணி ஆன்சர் குட்டி ஆக்கிட்டீங்க, இவ்வளவு பெரிய நம்பரை இவ்வளவு குட்டி ஆக்கிட்டீங்க. கரெக்டா? குட்டி ஆக்கிட்டு கடைசியில வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க ஃபைனல் ஆன்சரோட. சரி ஓகே, இப்போ சொல்லுங்க சமேஷன் FU U வச்சுக்கோங்க. F into U என்ன வரும்? 2 into 7 minus 14, அப்புறம் 3 into 4 minus 12, 7 minus 7, 6 into 0 0, 6 into 5 30, 6 into 8 எவ்வளவு குட்டி நம்பர் இது? இதெல்லாம் வர வைக்கிறதுக்காக தான். ஸோ ஆட் பண்ணோம், இது 78, அது 26 minus 45 எப்படி? ஓகே so 78 20 20 30 6 4 33 ஓகே 5 45 so 45 கரெக்டா? so இப்போ இதே ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. so என்ன வரும்? 45 by 30 plus எவ்வளோ? 52.5 45 by 30 plus so multiple பண்ணிட்டு ஆட் பண்ணுமா, ஆட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணுமா? ஓகே into என்ன வேல்யூ? 5 plus 52.5 ரைட் ஆஃப். ஸோ இப்படி வரும் into h, அதுக்கப்புறம் தான் பிளஸ். ஓகேவா? ஸோ என்ன வரும்? இது
2 time 8 3 time 35 cancel off 45 தானே 8 2 time 8 3 time 15 table ல 45 okay 45 by 6 ஆ 15 by 2 17.5 ஆ plus 52.5 என்ன வரும் 15 by 2 தானே 7.5 divided by 6. so add பண்ணா 60 சரி என்ன வரும் சொல்லுங்க 60 10 நால டிவைட் பண்ணி பார்த்துடலாமா 10 என்ன வரும் 3.5 2 0.5 2.5 this is cool so இத மல்டிபிள் பண்ணுவீங்க கரெக்ட்டா எதால 2 ஆல 7 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 7 ஆல 3.5 அதுக்கப்புறம் 6 ஆல 0 60 அதுக்கப்புறம் 6 ஆல மல்டிபிள் பண்ணும்போது it becomes 15 கரெக்ட்டா 10 15 ஆமா into 6 இது 24 கரெக்ட்டா 24 34 39 39 45 45 52 52 52 55.2 sorry Sir, denominator F5 sir. ஆமா 55.5. இல்லையா இல்ல இல்ல இந்த வேல்யூ இது ஆட் பண்ண வர வேல்யூ Then negative 7 is சாரி நெகட்டிவ்ல ஓகே என்ன வரும் 39 minus 7 32 32 minus 6 26 26 minus 3.6 so 22.6 yes 22.5 ரைட்டா சரி 22.5 என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் 225 by yes 300 into 10 0 okay 225 by 30 60 ஆ 7 வருதா so most probably இந்த மாதிரி ஆன்சர் தான் இதுக்கு வரும் போல இருக்கு ஏன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் மூணு ஆன்சருமே ஆனா 99% சேமா தான் இருக்கணும் அவங்க வேற அதாவது இங்க நம்ம 52 இல்ல இங்க எடுத்திருக்க டேர்ம் வேற ஏஎஸ்எம் ஏஎம்எம் வந்து வேற எடுத்திருக்காங்க தட் இஸ் 47.5 நினைக்கிறேன் பட் ஆனா நம்ம எது எடுத்தாலும் ஆன்சர் சேமா தான் வரணும் ஓகேவா மிடில் டேர்மா எடுப்பீங்க 7 டேர்ம்ஸ் இருக்கும் மிடிலா எடுப்பீங்க 0.5 இப்படி இருந்தாலும் ரைட் தான் 62 ரொம்ப டிவியேஷன் இல்லைல்ல அதாவது இதெல்லாம் வந்து ஆவரேஜ் 60 ல இருந்து 62% அப்படின்னும் போது இருக்கலாம் இந்த மாதிரி கால்குலேட் பண்றது தப்பெல்லாம் கிடையாது இந்த ஆன்சரும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா பட் ஆனா இதான் 3 மெத்தட் இந்த 3 மெத்தடை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுமா இப்போ புரியுதா உங்களுக்கு சோ இப்போ நான் ஒரு சம் கொடுக்குறேன் நீங்க சால்வ் பண்ணுங்க எல்லாருமே சோ டெய்லி வேஜ் இங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சோ இது 500 ல இருந்து 520
12. 520 ல இருந்து 548. 540 ல இருந்து 568. 560 ல இருந்து 586. 580 ல இருந்து 610. ஓகேவா? So இதான் உங்க sum. So you are going to find mean. Find mean using 3 methods. ஓகேவா? 3 மெத்தட்லயே you are going to find the mean. சரி, total workers 50. சரி, அதெல்லாம் தேவையில்ல, நீங்களே ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. So இதான் உங்களோட sum.